Hello students, welcome to our channel மாணவன் ஆசிரியர். இந்த இடத்துல நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய 2 மார்க்கு 5 மார்க்கு 8 மார்க்கு டைம் லைனு மேப்பு எல்லாத்தையும் நல்லா பார்த்துருப்போங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் இருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகும். லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. உடனுக்குடன் அப்டேட் பண்ணுறதுக்கு மறக்காத நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 28 கம்பல்சரி 10x20. இதில் ஹிட்லர் ஜெர்மனி மக்களின் ஆதரவை எவ்வாறு பெற்றார், அதே மாதிரி ராமலிங்க சுவாமிகள் சீர்திருத்தம் குறித்து குறிப்பு வரைக, ரைட் ஏ நோட் ஆஃப் ரிஃபார்மர்ஸ் ஆஃப் ராமலிங்க அடிகள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லக்னோ ஒம்பத்தின் முக்கிய அம்சங்களை தொகுத்து வழங்கவும், சமரைஸ் த எசென்ஷியல்ஸ் ஆஃப் லக்னோ ஃபேக்ட். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பதுங்கு குளிப்போர் முனையை குறித்து நீங்கள் அறிவதென்ன, பேரிடர் அபாய நேர்வு வரையறுக்கும், டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன், பன்னாட்டு வணிகம் வரையறுக்கும், இன்டர்நேஷ்னல் ட்ரேடு, கோயம்புத்தூர் ஏன் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது, தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது, இயற்கை வாயு என்றால் என்ன, வாட் இஸ் நேச்சுரல் கேஸ். அடுத்து வந்து பார்த்தோன்னா வெப்ப குறைவு விகிதம் என்றால் என்ன, வாட் இஸ் மீன் பை நார்மல் லேப்ஸ் ஆஃப் ரேட், இந்தியாவின் செம்மொழிகள் யாவை, வாட் ஆர் த கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஆஃப் இன் இந்தியா. அடுத்து பார்த்தோன்னா பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் பெயர்களை குறிப்பிடுக, மென்ஷன் த மெம்பர் கண்ட்ரிஸ் ஆஃப் பிரிக்ஸ். அடுத்து பார்த்தோன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்றால் என்ன, வாட் இஸ் மீன் பை கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், விகித வரி விதிப்பு முறை என்றால் என்ன, வாட் இஸ் ப்ரொபோர்ஷனேட் ஆஃப் டேக்ஸ். அடுத்து 10x5 50. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் உலகப் போரின் விளைவுகளை ஆய்வு செய்க, அனலைஸ் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் வேர்ல்டு வார் 2, வேலூரில் 1806 வெடித்த புரட்சியின் கூறுகளை விளக்குக, அக்கௌண்ட் ஃபார் த அவுட் பிரேக் ஆஃப் வேலூர் ரிவோல்ட் ஆஃப் 1806. அடுத்து வேறுபடுத்துக, மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலை, உலோக மற்றும் அலோக கனிமங்கள். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா சட்டமறுப்பு இயக்கத்தில் தமிழ்நாடு வைத்த பங்கினை விவரிக்கவும், தென்மேற்கு பருவக்காற்று குறித்து எழுதுக, இந்திய மண் வகைகள் ஏதேனும் 5 குறிப்பிட்டு மண்ணின் பண்புகள் மற்றும் பரவல் பற்றி விவரிக்கவும், ஸ்டேட் எனி 5 டைப் ஆஃப் சாயில்ஸ் இன் இந்தியா, எக்ஸ்பிளைன் த கேரக்டர்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சாயில், இந்தியாவின் சாலைகளை வகைப்படுத்தி விளக்குக, கிளாசிஃபை அண்ட் எக்ஸ்பிளைன் த ரோட்வேஸ் ஆஃப் இந்தியா, இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகளை விளக்குக, எக்ஸ்பிளைன் ஃபார் த சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் இந்தியா. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரதம அமைச்சருடைய பணிகள் மற்றும் கடமைகள் யாவை நல்லா பார்த்துக்கோங்க. பொது விநியோக முறையினை விவரிக்கும், எலாபரேட் த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், எம்என்சி வளர்ச்சிக்கான காரணங்களை விவரிக்கும், எக்ஸ்பிளைன் த ரீசன் ஃபார் த க்ரோத் ஆஃப் எம்என்சி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழ்கண்டவற்றில் காலக்கோடு டைம்லைன் பார்த்துக்கோங்க, உலக வரைபடத்தில் பின்வரும் இடங்களை குறிக்கவும். ஸோ மேப்பு அதே மாதிரி 8 மார்க் நல்லா பார்த்துக்கோங்க. தீபகற்ப பீடபூமி பற்றி விவரிக்கவும், 1857 பெருங்காலம் தோல்வியடைவதற்கான காரணங்களை ஆராய்க. அதே மாதிரி கீழே வந்து மேப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ வீடியோ பண்ணுறதா ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.